நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் உதயநிதி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானா உதயநிதி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். எப்படி பார்க்குறாங்க? இல்ல உதயநிதியோட ஒரு ஸ்மைல் பாருங்களேன். சீக்கிரமா எல்லாருமே அந்த ஸ்மைலுக்கே வந்துட்டு ஒரு ஓட் போட்டுருவாங்க. அவரோட தொகுதி திருவல்லிக்கேணி ட்ரிப்ளிகேன். நீங்க வந்துட்டு ட்ரிப்ளிகேன் ஒரு வரலாற்றை பாருங்க. அவரை டிஎம்கே அடிக்க ஆள் இல்லை. அதே மாதிரி உதயநிதி சாருக்கு வந்துட்டு அவருக்கும் மேபி தெரியாது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் வந்த வீடு அப்படி, வந்த தலைமுறை அப்படி. ஸோ புதுசாக ஒன்றும் அவர் கற்றுக்க தேவையில்லை. பட் கற்றுக்கிட்டாலும் இருக்கலாம். மேபி எதுக்குமே வந்துட்டு கற்றுக்கிறது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அவர் வந்து இப்பயே வந்துட்டு அடுத்த ஸ்டாலின் சாருக்கு அப்புறமா வர வேண்டியது அவர் தான். ஸோ அவருக்கே வந்து இந்த 5 வருஷம் எலெக்ஷன்லேயே அவர் வந்து சினிமாவே அவர் விட்டு வந்துட்டார். இப்போ விஜய் சார் எப்படி சினிமா விட்டு வந்துட்டாரோ, இப்போ உதயநிதியுமே வந்து சினிமா ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதுவுமே வந்துட்டு முழுமையாக நிப்பாட்டிட்டார். என்ன சொல்கிறது, முழுமையாக வந்து அரசியலில் வந்துட்டார். ஸோ அவருக்கு வந்துட்டு அடுத்த சிஎம் கேண்டிடேட் அவர் தான் இருக்கும் மோஸ்ட்லி டிஎம்கேல பார்த்தீங்கன்னா. உதயநிதியோட வரலாறு தெரியுமாம்மா எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் சேலத்துக்காரன். உதயநிதியோட வயசு வேணால் கம்மியாக இருக்கலாம், சின்னவரோட வயசு கம்மியாக இருக்கலாம். பட் அவரோட அனுபவம் என்ன? அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய லீடர், அவங்க அப்பா எவ்வளோ பெரிய லீடரு. இன்றைக்கி 200க்கு மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய அடித்தளமிட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எடப்பாடியெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவ்வளோதான். ஏதோ ஒரு போகிற போக்கில் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் பேசலாம். அவரை பேசணுன்னா நிறையா இருக்குது. அவர் என்ன பண்ணினார், எப்படி அவரோட பேக்ரவுண்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். அதை பேசி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலை. நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளானா, இந்த காளான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது இந்த தேர்தலில் மிக 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 நேர்த்தியாக எங்கள் சின்னவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி. அது அரசியல் அப்படி தானேங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் தானே சொல்கிறார். இது வரைக்கும் சொல்லிய எடப்பாடி இன்னைக்கு தானே புதுசாக சொல்கிறாரு. உதயநிதி 5 வருஷம் தேர்தலில் பார்த்துருப்பாரு, 5 வருஷம் அரசியல் பண்ணியிருப்பாரு. அவருடைய வளர்ச்சி முதன்மையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி துணை முதல்வராக வந்துக்கிறாரு. அவர் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணுறாரு. செஞ்ச வேலையை சொல்கிறாரு, செய்ய போகிற வேலையை சொல்கிறாரு. இதில் இவருக்கு என்ன இருக்குது? நான் இன்றைக்கி அம்மா இருந்திருந்தால் இவர் முதலமைச்சராக இருந்திருப்பாரா? இவரே அமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் புதுசாக ஒரு எதிர்கட்சியை குற்றம் சொல்லணுன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்படி தான் சொல்லுவார். அவருடைய பார்வையிலேருந்து அப்படி தோணுது. அவர் ஒன்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பக்குவம் வரணும். ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்துட்டார். வரும்போது அவர் மக்களுக்கு என்ன சார்ந்து எது செய்யலாம், ஒன்றும் வளர்ச்சியான பாதையில் செய்யணும். ஒரு 5 வருஷம் அரசியலில் ஓரளவுக்கு மக்களை கவர்ந்துருக்காரு. அவரும் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கின்னு வீரியமாக ஏதாவது மக்களுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். உதயநிதியோட ஜீன் வந்து பொலிட்டிக்கல் ஜீன். கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி பொலிட்டிக்கல் ஜீன். அவர் வந்து நேற்று மழையில் இன்றைக்கி முளைச்ச காலான்னு கிடையாது. அந்த ஜீனே அரசியல் பேசும். திராவிட இயக்க கொள்கைகளை எல்லாமே பேசும். கலைஞர் போட்ட அஸ்திவாரம். ஸோ இவர் எப்படி முளைச்சி வந்தார்? ஜெயலலிதாவோட இறப்புக்கு பின்னாடி ஓபிஎஸ் தானே அந்த இடத்துக்கு வரணும். ஓபிஎஸ்க்கு தானே அந்த தகுதி இருந்தது. ஜெயலலிதா ஓபிஎஸ்ஸை தானே காட்டி வச்சுருந்தாங்க. அவங்கள 2 முறை ஜெயலலிதா தானே முதலமைச்சர் ஆக்கி வச்சுருந்தாங்க. திடீர்னு எப்படி எடப்பாடி முதலமைச்சர் ஆனார்? கூவத்தூரில் போனார், யார் காலையே விழுந்தார். அதை உதயநிதி நேற்றுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட சொல்கிறாரு, நான் ஆசீர்வாதம் வாங்கினேன்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு. ஆசீர்வாதம் வாங்கினவங்களையே காலை வாரி விட்டுட்டார்ல. யாராவது உலகத்தில் ஆசீர்வாதம் வாங்கின ஆளை காலை வாரி விடுவாங்களே, அதை எடப்பாடி செஞ்சுருக்காருல்ல. அப்போது எடப்பாடி வந்து உதயநிதி எப்படி சொல்லலாம், நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான்னு சொல்லி? நீங்கள் தான் திடீர்னு பெஞ்ச மழையில் முளைச்ச காளான். உங்களுக்கு என்ன அனுபவம் வந்தது? நீங்கள் எம்எல்ஏவாக தானே இருந்தீங்க, மந்திரியாக தானே இருந்தீங்க. திடீர்னு முதலமைச்சர் அந்தஸ்து உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரே நாளில் கூவத்தூரில் கொட்டம் போட்டு நீங்கள் முதலமைச்சராக இல்லையா? நீங்கள் வந்து உதயநிதியை பற்றி பேசக்கூடாது. உதயநிதிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அவருடைய தாத்தா வந்து பெரிய மூத்த அரசியல்வாதி. அவருடைய அப்பா முதலமைச்சர், தமிழ்நாட்டில் முதலமைச்சர். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின். அவருடைய தாத்தா 75 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் சொந்தக்காரர். அவருடைய ஜீன், அவருடைய வழித்தோன்றல் உதயநிதிக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு என்ன அந்த ஜீன் இருந்தது? நேற்று கூட ஒரு இதில் சொல்லியிருக்காரு,
ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் விவசாயின்னு சொல்லி. நிலமே இல்லாத விவசாயி உலகத்திலே இவர் மட்டும்தான். விவசாயின்னா ஏதோ ஒரு சென்ட் நிலமாவது வச்சுட்டு இருப்பான், அவன் தான் விவசாயி. நேற்றுக்கு தேர்தல் இதில் வந்து விண்ணப்பத்தில் சொல்லியிருக்காரு எனக்கு நிலமே கிடையாதுன்னு சொல்லி. அப்போ இவர் எப்படி விவசாயி ஆகிட்டார்? நீங்கள் வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பொம்மை. நீங்கள் 2017 முதலமைச்சரானது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து. யாரோ ஒரு புண்ணியவதி வந்து உனக்கு புண்ணியம் கட்டிக்கினாங்க, ஆனால் அந்த புண்ணியவதி காலியை நீ வாரி விட்டுட்ட. ஸோ அந்த அம்மா உனக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தல்லையும் அந்த அம்மாவுடைய பாதிப்பு உங்களுக்கு எதிரொலிக்கும், அப்போ தெரியும். உதயநிதியோட பலம் வந்து தமிழக மக்கள் எல்லாரும் அறிவாங்க. இன்றைக்கி உதயநிதி போகிற இடத்துலலாம் நிறைய செல்வாக்கு இருக்குது, அவருக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது. அவருடைய தாத்தாவுடைய பேச்சுக்கள்லாம் அவரும் பேசிகிட்டு இருக்காரு, அவருடைய திறமை இருக்குது. நிறைய பேசுவாங்க, அது எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இன்றைக்கி பேசுகிறதோட சரி நாளைக்கு வேறு மாதிரி மாறிடுவாங்க. எங்கேயோ உள்ளவங்க எங்கேயோ வந்துடுறாங்க, எங்கேயோ உள்ளவங்க எங்கேயோ சேர்ந்துருந்தாங்க. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னையோட அந்த பேச்சு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அந்த பேச்சுக்கு மதிப்பு கிடையாது. எடப்பாடியோடைய பருப்பு வேகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னும் அதுவும் இல்லாமல் இவர் வந்து பிஜேபியோட வர என்டிஏவோட கூட்டணி வச்சிருக்காரு. என்டிஏ கூட்டணி வச்ச உடனே தெரிஞ்சு போச்சு அடுத்ததும் வந்து திமுக ஆட்சி தான் கன்ஃபார்ம். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்க சொல்ல இருந்த அதிமுகன்றது வேற. அவங்க வந்து உயிரோடு இருக்க சொல்ல எந்த காலகட்டத்திலையும் பிஜேபி கூட இனியும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். இவர் எப்படி பதவி வாங்கினாரு இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கின முதலமைச்சர் பதவி வாங்கினார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் போயிடாரு, சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிக்குது, எல்லாமே தனித்தனியாக இருக்கிறாங்க. டெல்லி சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த அதிமுக இருக்கிற தொண்டனுங்க அவரை எப்படி ஏற்றுப்பாங்க? தனியாக செயல்பாடு கிடையாது. இல்லை, சரியான செயல்பாடு இருந்தால் அவங்க கட்சிக்காரர் ஏற்றுப்பாங்க. இன்னும் அடுத்த மாதம் அவரே பொதுச்செயலாளர் இருக்கிறாரு எனக்கு தெரியாது. அதாவது இப்போ வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் பப்ளிக் வந்து குறை சொன்னதான் எனக்கு தெரியல. எல்லா இடத்துல போய் பாருங்க, அந்தந்த கட்சிக்கு அந்தந்த விசுவாசிகள் இருப்பாங்க. அந்தந்த விசுவாசிகள் வந்து அடுத்த கட்சியை பற்றி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பொறுப்பேற்கக்கூடாது.